ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குக்கிங் வித் சிஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முளை கட்டிய கொள்ளு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி அந்த குழம்பு சூப்பராக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு கொள்ளை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 ஹார்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நான் வந்து மார்னிங் ஊற வச்சேன், நைட்டு முளை கட்டிட்டேன். ஸோ ஒரு நைட்டு, அடுத்த நாள் பகல், அதுக்கு அடுத்த நைட் இருந்து அதுக்கு அடுத்த நாள் காலையில் நான் வந்து முளைக்குள்ளு சாறு காய்ச்ச போகிறேன். ஸோ இது வந்து நல்லா இந்த அளவுக்கு முளைச்சி வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொள்ளு வந்து முளைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்துட்டு 2 நைட்டு ஒரு பகல் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தண்ணியை ஃபுல்லாக நல்லா ட்ரையாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா துணியை நல்லா முடிஞ்சு குப்புன்னு ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ஏர் டைட்டாக வச்சு மூடி வைங்க. அப்போ தான் வந்துட்டு வாசம் வராமல் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு இனி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம எப்பவும் கொள்ளெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அதுக்கு மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம வந்து எப்போவும் வீட்டில் நம்ம சாதாரணமாக பருப்பெல்லாம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ நல்லா தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொள்ளை இதில் உள்ள சேர்த்துடலாம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முளை கட்டின கொள்ளை உள்ளே போட்டுடலாம். ஸோ நல்லா முளை வந்து சூப்பராக கொள்ளு இருக்குது. ஸோ கொள்ளு சாப்பிட்றத விட கொள்ளு முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே சமயம் நல்லா ஹெல்த்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம பருப்பெல்லாம் எப்பவும் வேக போடுவோம்லே, அதுக்கு அது மாதிரி நீங்கள் மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து அது ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுருங்க, ஆறட்டும். ஸோ நம்ம வந்து இந்த கொள்ளு மிளகு சாருக்கு வந்து செலவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஸோ கொள்ளு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும், நம்ம இப்போ செலவு வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ முதல்ல கொத்தமல்லி வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அதையும் கரிஞ்சிடாமல் வறுத்தெடுத்து அதே பிளேட்டில் நம்ம கொத்தமல்லி கொட்டியிருந்தோம் இல்லையா, அதே பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுவும் அது கூட சேர்ந்து ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் கிராம்பு, கசகசா எல்லாம் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிறனால நான் சோம்பும் பட்டையும் மட்டும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு ஒரு 6 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு 6 போதும். ஸோ 6 வரமிளகா எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இது கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்து வச்சுருங்க. ஸோ இதையும் அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வந்துட்டு கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துட்டு இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே செலவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அரைக்கலாம். அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் வேற ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குன்னு வதக்கி விட்டுருங்க. ஸோ இது நல்லா கண்ணாடி பதம் வந்தால் தான் குழம்போட டேஸ்ட் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா சும்மா குட்டி தக்காளியாக எடுத்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. தக்காளி இல்லைன்னாலுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ தக்காளி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தக்காளி போடுற மாதிரி இருந்தால் அளவாக தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அதையும் நல்லா சொதம்ப வதக்கி எடுத்துருங்க. ஸோ தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா கைப்பிடியில் நல்லா நிறைய இருக்கிற மாதிரி தேங்காய் பூ உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மூடி தேங்காய் பூவை அப்படியே சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கிளறி விட்டுறலாம். ஸோ அது சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. அதுலேயே அந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்து ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடராக தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொள்ளு வெந்துருச்சு. கையில் எடுத்து அமுத்தி பாருங்கள், நல்லா நசுங்க வந்துடுது. ஸோ இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா
நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து இதை அப்படியே ஊற்ற போகிறோம். வேறு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத இதில் ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இது வந்து கொள்ளு வந்து இந்த சாறில் கொஞ்சம் வேகட்டும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பில் போட்டிருக்க ஸ்பூன் பெருசு அப்படிங்கிறனால நான் 1 ஸ்பூன் நிறையாவே சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து இதிலிருந்து கொள்ளை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு கொள்ளை எடுத்து தனியாக ஆற வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்சியில் மாற்றிட்டு நல்லா வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ குழம்பு வந்து கெட்டியாகிறதுக்காக தான் இந்த மாதிரி கொள்ளை வந்து அரைச்சி ஊற்றுறோம். ஸோ இதில் தண்ணி சேர்த்திடாதீங்க. அப்படி தண்ணி உங்களுக்கு சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொள்ளு சாறு கொதிச்சுட்ருக்கு இல்லையா, அதிலிருந்து நீங்கள் தண்ணி எடுத்து சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கொரன்னு இருக்குன்னு. ரொம்ப நைஸாக இருக்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை தனியாக வச்சுடுங்க. இப்போ பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறோம். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயமாக உள்ளே சேர்த்துட்டு கருவேப்பிலை வரமிளகா ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தளன்னு கொதிச்சுட்ருக்கு அந்த குழம்புக்குள்ளே எடுத்து இதை அப்படியே கொட்டிட வேண்டியது தான். ஸோ குழம்பு கொதிக்கிற குழம்புக்குள்ளே இதை கொட்டி அப்படியே ஒரு 2 கலக்கு நல்லா கலந்து விடுங்க. ஸோ குழம்பு வந்து அடுப்பில் கொதிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ கொள்ளு வெந்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சு மசாலா உள்ளே ஊற்றிட்டு இப்போ தாளிப்பு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சோம் இல்லையா, கொள்ளு ஆற வச்சு எடுத்து பிளெண்ட் பண்ணோம் இல்லையா கொரன்னு, அந்த கொள்ளையும் உள்ளே சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ கலந்து விட்டீங்க அப்படின்னா தண்ணியாட்டு இருந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான முளை கட்டிய கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடும். இந்த சூடாக சாதத்துக்கு கூட எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.